வணக்கம். நான் சொல்ற ஒரு காட்சியை அப்படியே எவ்வளோ தத்ரூபமா முடியுமோ அவ்வளோ தத்ரூபமா இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு நாள் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப அழகான ஒரு பொண்ணோட உங்க வீட்டுக்குள்ள நுழையிறார். நுழைஞ்சிட்டு சொல்றாரு, ஏ செல்லமே, கண்ணே, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்னா, யூர் சோ கியூட், நீ அவ்வளோ அழகு, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னா உன்ன மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டு இவளை கட்டிட்டு வந்துட்டம்மா, நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இன்னும் உங்களுக்கு ஷாக்கு கூட போகல, ஷாக்கா இருக்குது. என்னது, என்ன எவ்வளவு பிடிச்சிருக்குன்ற ஒரு காரணத்துக்காக இன்னொரு பொண்ணையும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு, என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் உங்களுக்கு அப்படியே நீங்க பிரமிப்போட பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு பாட்டு அசால்ட்டா உள்ள வருது. அப்படி நீங்க உட்காந்துட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்குது, உங்களை கண்டுக்க கூட மாட்டேங்குது, அது பாட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கு. உடனே அவர் சொல்றாரு, இது பாரு, நாளைக்கு சாயந்தரம் பார்ட்டி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறன்றத எல்லாருக்கும் சொல்லணும், ஊரையே கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு உங்க பிளாட்ல இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லா ரிலேட்டிவ்ஸும் வராங்க. நீங்க இன்னும் இதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனா உள்ள வரவங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களை பார்த்த உடனே ரொம்ப அசால்ட்டா, என்னம்மா நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டினியூஸா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த புது பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஐயோ நீ எவ்வளோ அழகு, ஐயோ நீ சிரிக்கிறப்போ உழற குழிய பாரு, அப்படியே அப்படியே ரத்தி மாதிரியே இருக்கமான்னு சொல்லிட்டு அவளையே பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ கோபம் வரும்? அந்த கோபத்தெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆற்றாமையா இருக்கும் அதையும் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு முடிவே இல்லை. ஒரு வாரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு அப்படியே வீட்டுல அழகா செட்டில் ஆயிடுச்சு. நீங்க வர கிச்சனுக்கு வருது, அங்கேயே உங்களோடய சுத்துது. உங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே உங்களை கொஞ்சத்துக்கு பதிலா உங்க புது, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்ல, உங்களோட போட்டி அவங்களோட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தலை மேல அப்படியே கோதி விடுறாங்க. நீங்க அப்படியே போயிட்டு இதெல்லாம் சகிக்க முடியாத உள்ளுக்குள்ள தேம்பி தேம்பி அழுவுறீங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படியே வெளில வரீங்க. வெளில வந்தா அந்த உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசை வார்த்தைகளா பேசி அந்த புது பொண்ணோட கன்னத்துல ஒரு முத்தத்தை வச்சிட்டு இருக்கிறாரு. இப்படி பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா இப்பவே உட்காந்து யோசிக்கணும். சும்மா நான் சொல்றத கேட்க கூடாது, அப்படியே காட்சியா அதை கொண்டு வரணும். ஒரு வாரம் ஆகுது. கடகடன்னு ஹஸ்பண்ட் நீங்க இருக்கிற ரூம்குள்ள வராரு. வந்துட்டு உங்க அலமீராவெல்லாம் திறக்கிறாரு. இருக்கிறத கடகடன்னு உங்க புடவைங்களெல்லாம் தேடுறாரு. என்னங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இல்ல உன்னோட பழைய புடவை ஒண்ணு இருக்கும், ஆனா சூப்பரா இருக்கும், அதுதான் நீ இப்பெல்லாம் கட்டுறது இல்லைல்ல, அது அவளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவீங்க? ஏன் திங்ஸ் மேல கை வைக்காதீங்க, இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இம்மிடியட்டா உங்க ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சுக்காத என்ன சொல்றாருன்னா, என்ன நீ இவ்வளோ சின்ன புத்தியா இருக்கிற, நீ யூஸ் பண்ணாத சாரியை தானே நான் கொடுக்க சொல்றேன், அந்த அளவுக்கு கூடவா நீ ஷேரிங் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னா உங்களுக்கு எவ்வளோ பத்திக்கு தெரியும் இல்ல? இன்னும் ஒரு வாரம் போகுது. உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காரு. அவருக்கு சடனா ஒரு கால் நைட் 10 மணிக்கு வருது. நீ அர்ஜென்ட்டா வரணும்னு சொல்லிட்டு அவர் இம்மீடியட்டா உங்களை பார்த்துட்டு சொல்றாரு, சின்னவளை ஒழுங்கா பார்த்துக்கொன்ன, நான் உன்னோட பொறுப்புல தான் ஒப்படைச்சிட்டு போறேன், அவளுக்கு ஒரு சின்ன குறை கூட தெரியக்கூடாது, பொறுப்பா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனா நீங்க எப்படி அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுவீங்க? உட்காந்துட்டு ஆசையா பார்த்துட்டு இருப்பீங்களா, இல்லைன்னா பயங்கரமா கோபம் வருமா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க வீட்டுல 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன பண்ணாரோ அப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் வருமோ அந்த ஃபீலிங்ஸ் தானே அந்த முதல் குழந்தைக்கும் வந்திருக்கும் அந்த 2வது குழந்தை வரப்போ. புரியலீங்களா? நான் சொன்ன கதையெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணுங்க. நீங்க இருந்த இடத்துல உங்களோட பெரிய குழந்தைய போடுங்க, உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்த உங்களை போடுங்க, உங்க 2வது ஒய்ஃபை உங்களோட 2வது பொண்ணாவோ பையனாவோ போடுங்க. நீங்க அந்த குழந்தைய வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பவே இந்த மாதிரிதான் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்ணா, நீ எவ்வளோ ஸ்வீட்டுனா, உனக்கு கம்பெனி இருக்கணும்ன்றதுக்காக, நீ தனிமையா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க இன்னொரு குழந்தைய பெற்றுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்காக என்னவோ நீங்க ஒரு ஃபேவர் பண்ற மாதிரி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா செல்லம் உன்ன மாதிரியே ஒரு ராஜா பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அப்படி சொல்றப்போ உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங் தானே அந்த குழந்தைக்கும் இருந்திருக்கும். 2வது, அதுக்கு பர்த்டே பார்ட்டின்னு வைக்கிறீங்க.
அப்படி வைக்கிறப்போ நம்மளோட லாஜிக் என்னன்னா இந்த குழந்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வரவங்களும் வந்து அந்த பெரிய குழந்தைக்கு அட்டென்ஷனே கொடுக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைய பார்த்துட்டு ஐயோ அவன் சிரிக்கிறத பாரு அப்படியே அம்மா மாதிரியே இருக்குது அப்பா மாதிரியே இருக்குதுன்னு அந்த குழந்தை மேலேயே கவனமா இருப்பாங்க. பெரிய பையனோ பொண்ணோ அது பாட்டு அது ஏதோ அப்படி சுத்தின்னு இருக்கும். ஏதோ அப்பா அம்மா அப்பப்ப பார்த்துட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் முழு முதலா இருந்தவங்க இன்னைக்கு அப்படியே எடுத்து பக்கத்துல வைக்கப்படுறாங்க. சோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் உங்களை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல உங்களை வச்சுட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா அது விளையாடுற பொம்மைகள், அந்த பொம்மையை வந்து என்னவோ அது விளையாடுச்சுன்ற ஒரு காரணத்துக்காக அது யூஸ் பண்ணலன்ற ஒரு காரணத்துக்காக எடுத்து இந்த புது பார்ட்டிக்கு எடுத்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இம்மீடியட்டா உனக்கு சின்ன மனசு பொறாம நீ ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்றன்னு சொல்லிட்டு அவனை இன்னும் குற்ற உணர்ச்சியில போடுறோம். அதே நிகழ்ச்சியை உங்களுக்கு பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் புரியுது இல்ல? சோ எல்லாத்தையும் கத்து கொடுத்துடணும், பெரிய பையனா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வளர்க்கறப்போ அந்த 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 கடினம் இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து அந்த சண்டையா இருக்கட்டும், அந்த வந்து நீங்க ஏன் இவனை பெத்தீங்க அப்படின்ற அந்த கேள்வியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு உளவியல் தானே. நம்மளால அந்த பொசிஷன்ல இருந்தா நம்ம வந்து அதை சமாளிக்க முடியல, அப்படியே கோவமா வருது. ஆனா அந்த சின்ன குழந்தை மாத்திரம் அதை அசால்ட்டா சமாளிச்சிடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். அது எப்படி முடியும்? சோ இன்னைக்கு இந்த 2 குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றதுனால அந்த குழந்தை மாறிட போறது கிடையாது. நீங்க கேட்கலாம், அதுக்காக கீர்த்தனையா நான் வந்து இது செய்யாத இருக்க முடியுமான்னா நீங்கெல்லாம் செய்யாத இருக்க முடியாது. குழந்தைன்றது வந்து வாழ்க்கையோட ஒரு தன்னை முன்னாடி வாழ்க்கை கொண்டு போறதுக்கான ஒரு வெளிப்பாடு. அந்த உயிருக்கு அங்க வந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து விழும். ஆனா அதை நம்ம வந்து நாசூக்கா கையாளணுமே தவிர இந்த மாதிரி இப்ப நான் சொல்லி காமிச்ச மாதிரி அந்த மாதிரி விதத்துல நம்ம கையாண்டோம்னா உளவியல் ரீதியா நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் தான் கொண்டு வருமே தவிர அந்த அக்செப்டன்ஸை நம்ம வந்து கொண்டு வரவே மாட்டோம். சோ அதை உளவியல் ரீதியா எப்படி அணுகிறதுன்றது வந்து இந்த எபிசோட்ல சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் நல்லாவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 5 நிமிஷத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ இந்த எபிசோட்ஸ்ல சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். பட் நீங்க முதல்ல நிறுத்த வேண்டியது பெரிய பையன் சின்ன பையனுக்கு பொறுப்பா இருக்கணும், சின்ன பையன் பெரிய பையனை கேட்டு நடந்துக்கணும், அண்ணாவை பார்த்து கத்துக்கணும். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை நீங்க கண்டிப்பா விட்டுடணும். அதுக்காக போட்டுக்கோங்கடா சண்டை போட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சண்டை போடுறாங்கன்றது இல்ல முக்கியம். ஆனா எவ்வளவு சண்டை போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கூட சேர்ந்து விளையாடினாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து பேலன்ஸ் அவுட் ஆயிடும். சோ அவங்களை நிறைய கூட சேர்ந்து விளையாட விடுங்க. அந்த விளையாட்டுல நீங்க நடுவுல போகாதீங்க. அப்படி போகாத இருக்கிறப்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவு முறைன்றது வந்து அவங்களுக்குள்ள டெவலப் பண்ண முடியும். மத்த உளவியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் நீங்க படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். இதை நான் வர எபிசோட்ஸ்ல கவர் பண்றேன். நன்றி, வணக்கம்.